வைசாக சுக்ல பஞ்சமியில ஆதாரம்னா 2500 வருஷத்துக்கு முன்னால கேரளால காரடிங்கிற கஷேத்திரத்துல சிவகுரு அகியம்பாங்கிற இடத்துல தந்தைகளுக்கு அவளோட தபஸ்னால பிறந்தார். அவளோட தபஸ்து எதுக்காக அப்படின்னா கலியோட பொறுமையினால 72 விதமான துர்மதங்கள் இந்த வேத தர்மத்தை சனாதன தர்மத்தை எடுக்கிறதுக்காக வந்தது. இப்ப ஏதோ ஒரு மதம் 2 மதம் மன்றத்தையே நம்ம பயப்படுறோம். ஆனா 2500 வருஷத்துக்கு முன்னாலே 72 விதமான துர்மதங்கள் இருந்ததுன்னு சங்கரகதியம் சொல்லுது. அந்த 72 விதமான துர்மதங்களையும் இந்த வைதீக மதமானது கூட வேதத்தை ஒத்துக்காது, பகவான ஒத்துக்காது. பூர்வ மீமாம்சகள் அப்படின்னு ஒரு குரூப் தர்ம வைதிகா வேதத்தை பூர்வமா அத்தியாயம் பண்ணி வேதத்துக்கு சொல்ற யாகதான் விடாத கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு ரொம்ப சிஷ்டாடா இருக்கிறவாளுக்கு அவளுக்கு பாலிசி என்னன்னா நம்ம கண்ட கர்மாவுக்கு அந்த கர்மாவே பலன் கொடுத்துரும். எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் காரியத்துக்கு உண்டான கூலி கிடைச்சுதான் ஆகணும். அதனால இது கொடுத்ததுக்கு பகவான் ஒரு கடவுளே இருக்கு, அதனால கடவுளே கிடையாது அப்படின்னு இப்படி எங்கேயாவது கற்பனை பண்ணி பார்க்க முடியும்னா பெரிய திருப்திதான் வைதிகள்லாம் சாமி கிடையாது கோவில் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி இருக்கு. அப்படி எல்லாம் இருந்துட்டு 2500 வருஷத்துக்கு முன்னால இப்படி 72 விதமான துர்மதங்கள், அப்புறம் வேதமே கிடையாது, வேதமே பொய் அப்படின்னு சொல்றாங்க. கருப்பம் தீனம் முதலான மற்ற மதங்கள்லாம் இப்படி பலவிதமான மதங்கள்லாம் இருக்கு. இந்த வேத தர்மத்தை அழிக்கிறதுக்கு எல்லாம் கலியினால எல்லாம் பிரமாதமா கோல வச்சுட்டு இருந்தது. அதனால சமயத்துலாம் இதுக்கு மேல விட்டோம்னா இந்த வேத தர்மத்தை காப்பாற்ற முடியாதுன்னு தேவதைகள்லாம் போய் கைலாசம். இதுக்கு முன்னால இருந்த அவதாரங்கள்லாம் விஷ்ணுதான் அவதாரம் பண்ணிட்டு, ஆனா இந்த தானே என்ன பண்ணாரு, அவர் போனா கூட சரியா விடாது, நானே வந்தாலும் தெரியாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள்கிட்ட யாரு சக்தியோட இருக்காடோ அவளுக்கு இது போய் புஷ்பான்னு சொன்னோம். கடைசியில் ஒண்ணும் முடியலன்னு சரி நானே விளையணும். அது மாதிரி பரமேஸ்வரனே சம்போ மூர்த்தி சரதிகுமணி சங்கராச்சாரிய ரூபா அப்படின்னு அந்த தட்சிணாமூர்த்தியா கைலாசத்துல வாழ்ந்த பரமேஸ்வரன் தான் ஆதிசங்கரா வந்து அந்த வந்ததுலையும் இந்த 72 விதமான துர்மதங்களையும் இன்னைக்கு பிராக்டிஸ்ல கிடையாது. சங்கர விஜயத்துல பார்த்தா என்னன்னு வேணா பேரை வேணா தெரிஞ்சுக்கலாம், போறாங்க வந்து பேரை விட்டு வச்சாரு அதுவான விட்டுட்டோம். அப்படி இருக்கிற இடம் தெரியாத எல்லா துர்மதங்களையும் வேற விதமான மதங்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாது பண்ணி பரம அத்வைதம் தான் பரம சத்தியம் வேதத்தோட முடிவான தாத்பரியம் அப்படிங்கிறதையும் நிலைநாட்டி அந்த பரம்பரை தொடர்ந்து வரணும் அப்படின்னு பாரத தேசத்துல 4 திக்குல சதுராம் நாயம் அப்படின்னு 4 திக்குலையும் 4 கடங்களை ஸ்தாபனம் பண்ணி கடைசியில மோட்சபதியான காஞ்சியில 3ஆம் நாயம்ல காமகொள்கையை ஸ்தாபிதம் பண்ணி அங்கேயே காமாட்சியோட அப்படியே ஐக்கியமாட்டார். இந்த பஞ்சமியில வைசாக பஞ்சமியில ஆச்சாரியர் வந்தாருன்னா இதை தொடர்ந்து வரப்போகுது. இன்னும் 10 நாள்ல ஏகாதசி வரும். அந்த வைசாக சுற்று ஏகாதசியில ஆச்சாரியர் சித்தியானார். அப்படியே தேவதைகளாம் வந்து கேட்கிறாங்க, இத்தனை நாள் ஆச்சு இன்னும் எதுக்கு இங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு. அதனால காமாட்சி கோயிலுக்கு போனா கற்பூரம் கட்டினால கட்டி போயிட்டார் அம்பாளோட. அதனால ஏகாதசியில சித்தியானார். இந்த வைசாக சுற்று கம்மியான சங்கர ஜெயந்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா மகாபெரிவா ஜெயந்தி சொல்லியிருக்கார். இதை பெரியவா ஜெயந்திக்கெல்லாம் ஜெயந்திக்கலாம். ஜெயந்தி நாம ராமர் பொருள் ராமநவமி கொண்டாடுறோம், கிருஷ்ணர் பொருள் கோபுரத்தி கொண்டாடுறோம், நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடுறோம், விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம், இப்படி எல்லா ஜெயந்தியும் கொண்டாடுறோம். ஆனால் இந்த ஜெயந்தியில இன்னைக்கு கொண்டாடுறாப்புல இருக்குன்னா இந்த சங்கரன் ஒருத்தர் பிறந்ததுனால அவரோட ஜெயந்தி வந்ததுனால இந்த ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுறாப்புல இருக்கு. இவர் ஒருத்தர் பிறக்காத இருந்திருந்தாங்கன்னா அதெல்லாம் என்னன்னே தெரியாது பேரும் உலகத்துக்கு. அதனால இன்னைக்கு எல்லா ஜெயந்தியும் கொண்டாடுறோம் அப்படின்னா இத்தனை உற்சவங்கள் இத்தனை கொண்டாடி இருக்கும் அப்படின்னா அதுக்கு அத்தனைக்கும் காரணம் 2500 வருஷத்துக்குனால இந்த மகான் பிரபு பிறந்ததுனால கொண்டாடுறாங்க. அதனால எல்லா ஜெயந்தியும் விட எனக்கு இன்னும் சங்கர ஜெயந்தி தான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் வீட்டுக்கு வீடு கொண்டாடணும். ராமநவமி கோகுலாஷ்டமி மாதிரி விநாயகர் சதுர்த்திலாம் சங்கர ஜெயந்தியை தான் எல்லாரும் நன்னா கொண்டாடணும் அப்படின்னு வெளிப்பாடுக்கு ரொம்ப ஆசை. அதே மாதிரி எல்லா கோவிலையும் பகவத்பாதாளுக்கு தான் சன்னதி இருக்கணும்.
ஏன்னா அவர் இல்லைன்னா இப்படி கோவிலே இருந்திருக்காரு. அதனால அந்த சந்திர ஜெயந்தி ரொம்ப விசேஷம், புண்ணிய தினம், அதை நல்லா கொண்டாடணும்னு அந்த சந்திர ஜெயந்தி பெரியவா இருப்பா ஒரு சந்தோஷம். அன்னைக்கு பெரியவாளை பார்த்தவாடும் தெரியும். இந்த பகவத்பாதா ஜெயந்தி அப்படின்னா அப்படி அதை எப்படிலாம் கொண்டாடலாம், எப்படிலாம்னா என்ன பண்ணினாலும் திருப்தி இருக்காது. இத்தனை மணிக்கு அந்த குழந்தைகள் கொண்டா வரதானம் பண்ற வழக்கம். அதே மாதிரி சந்திர ஜெயந்தியில மனத்துல எப்போதும் பகவத்பாதாவோட அவதாரம் எடுத்த பாஸ்டி வரதானம் பண்றாங்க. ஒரு தடவை வரதானம் பண்றதுக்கு நம்ம வரதானம் தான் பண்ணா என்ன ஒரு பிள்ளை நெல்ல கொடுப்போம், இல்லைனாலும் ஒரு காயினை போடுவோம். ஆனால் பெரியவா என்ன பண்ணாங்க, ஆச்சாரியர்கள் பிறந்திருக்கு, அவர் பிறந்ததுனால்தான் இன்னைக்கு இந்த தர்மம் இருக்கு, எத்தனை பேர் சாப்பாடு இருக்குது அப்படின்ட்டு மூட்டையோட தானம் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மூட்டை நெல். அப்பதான் மடத்துக்கு யாரோ கொண்டு விட்டுருக்கா, நெல்லெல்லாம் விட்டுருக்கா போட முடியாது. இத்தனை நெல் வந்து இருக்கிறதுனால எல்லாருக்கும் மூட்டையில கொடுத்துருக்கீங்க, எல்லாருக்கும் வண்டியில வச்சு ஆதரவு மட்டும் நெல் எடுத்திருக்காங்க. எதுன்னு சொன்னீங்கன்னா ஆச்சாரியர்களுக்கு எத்தனை பண்ணினாலும் பெரியவாளுக்கு எல்லாம் பண்ணிட்டோம்னு திருப்தியே இருக்காது. அவரோட விரும்புக்கு இன்னும் பண்ணணும், இன்னும் பண்ணணும், இன்னும் பண்ணணும் அப்படின்னு அப்படி சந்தோஷமா இருப்பார். அன்னைக்கு எதை கேட்டாலும் பெரியவாழ்ல பிரார்த்தனை தான் கிடைச்சது. ஏன்னா அப்படி ஒரு மூடல இருப்பார் ஆனந்தமா. அப்படி இருக்கிற பெரியவா அந்த ஆச்சாரியர்களுக்கு பிரார்த்தனை வரும். அடுத்து சந்திர ஜெயந்திக்குள்ள பெரியவாளுக்கு கோவில் வந்து யதாஸ்தானத்துல பெரியவா எழுந்தது உபாபிஷேகம் மாதிரி எல்லாரும் சேர்த்து பெரியவானந்தத்தையும் ஆச்சாரிய அனுபவத்தையும் பிரார்த்தனை பண்ணுவோம். சந்திர ஜெயந்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகையில ஒன்று. வீட்டுக்கு வீடு கொண்டாட வேண்டிய ஒரு கைகுணம் அப்படின்றத அப்படி பெரியவானந்த அனுபவம்